ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இந்த டெஸ்ட் செஷனோட 10th டெஸ்ட் தான் இது. அதாவது லாஸ்ட் டெஸ்ட்டு. இந்த டெஸ்ட்டுக்கான இப்போ ஆன்சர் கீ நம்ம இப்போ பார்க்கலாம். 9 மற்றும் 10ஆம் வகுப்புக்கு உண்டான தமிழ் தேர்வு, 10ஆம் தேர்வு. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், திராவிடம் என்ற சொல்லை முதலில் குறிப்பிட்டவர்? ஆப்ஷன் சி, குமரிலவட்டர். செகண்ட் ஒன், பொறுத்துக்க. தண்ணீர் தண்ணீர் அப்படிங்கிறது யார் எழுதுனாங்கன்னா கோமல் சுவாமிநாதன். அது தண்ணீர் அப்படின்ட்டு சிங்கிளாக வந்துச்சுன்னா அது கந்தர்வன் எழுதியிருப்பாரு. இங்கே தண்ணீர் தண்ணீர் டபுள் என்ட்ரி வந்ததுனால அது கோமல் சுவாமிநாதன் எழுதியிருக்காங்க. தமிழ் ஓவியம் அப்படின்னா ஈரோடு தமிழன்பன். வாய்க்கால் மீன்கள் அப்படிங்கிறது வந்து வே இறையன்பு. ஒவ்வொரு கல்லாய் கந்தர்வன். இப்போ ஆப்ஷன் வந்து 2143 ஆப்ஷன் சி. தேர்ட் ஒன், நீர் மேலாண்மை தொடர்பான பின்வரும் கூற்றுக்களை கவனியும். கரிகால் சோழன் காலத்தில் கட்டப்பட்ட கல்லணையின் நீளம் 1080 அடி, அகலம் வந்து 40லேருந்து 60 அடி. கரெக்ட். உயரம் வந்து 15லேருந்து 18. இதுவும் கரெக்ட். அப்போ இது எல்லாமே கரெக்ட். ஒரு நாட்டின் சிறந்த பாதுகாப்புகளுள் நீருக்கே முதலிடம் தருகிறார் திருவள்ளுவர். இதுவும் கரெக்ட். உணவெனப்படுவது நிலத்தோடு நீரே என்ற சங்கப்பாடலான அகநானூறு கூறுகிறது. சங்கப்பாடல் தான் சொல்லுது, ஆனா அகநானூறு கிடையாது, புறநானூறு. அப்போ இங்க அகநானூறுன்னு கொடுத்துருக்காங்க, இது தவறு. வணக்கம் வள்ளுவ எனும் கவிதை நூலுக்கு வந்து 2005ஆம் ஆண்டு சாகித்ய அகாதமி பெற்றிருக்காங்க. 2005 கிடையாது, 2004. அப்ப இதுவும் தவறானது. அப்ப எந்த தவறானது? 3 4ம் தவறு. அப்ப சரி வந்து இங்க ஆப்ஷன்ல கொடுத்துருக்காங்க. சரின்னு பார்க்கும்போது 1 2 சரி. ஆப்ஷன் ஏ கரெக்ட். அடுத்து ஃபோர்த் ஒன், இனிமையும் நீர்மையும் தமிழினல் ஆகும் இவ்வெடிகள் இடம்பெற்ற நூல்? ஆப்ஷன் டி, பிங்கள நிகண்டு. ஃபிஃப்த் ஒன், உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தாரே என்ற பாடல் அடிகள் இடம்பெற்ற நூல் எது அப்படின்னா ஆப்ஷன் சி, புறநானூறு. அதுவே மணிமேகலையிலையும் இந்த சம்பந்தமாக இது ரிலேட்டடாக வந்து வரும். அது கொஞ்சம் சில சேஞ்சஸ் வரும், அதனால பார்த்துக்கோங்க. ஆனால் உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தரேன்னு சொன்னது வந்து புறநானூறு பாடல். அடுத்து சிக்ஸ்த் ஒன், பொறுத்துக்க. பணிலம் அப்படின்னா சங்குன்னு அர்த்தம். வாவி பொய்கை. மா அப்படின்னா வண்டு. மது தேன். அப்போ 3 4 1 2 ஆப்ஷன் சி. அடுத்து செவன்த் ஒன், பின்வரும் கூற்றுக்களில் சரியானது எதுன்னு கேட்குறாங்க. கோபாலபுரத்து மக்கள் என்ற புதினம் 1991ஆம் ஆண்டிற்கான சாகித்ய அகாதமி விருதினை பெற்றதுன்னு சொல்லியிருக்கு. 1992 கிடையாது, 1991. இந்தியாவின் பெரிய வங்கியான பாரத ஸ்டேட் வங்கி இலா எனும் உரையாடு மென்பொருளை வந்து உருவாக்கி இருக்கிறது. ஒரு வினாடிக்கு 10,000 வாடிக்கையாளர்களுடன் அது உரையாடும். இது கரெக்ட். ஜப்பானில் ஸ்டாஃப் வங்கி உருவாக்கிய இயந்திர மனிதன் வாட்சன். வாட்சன் கிடையாது, இது ஐபிஎம் அப்படின்ற நிறுவனத்தினால உருவாக்கப்படும். வாட்சன் அப்படின்ற இடத்துல பெப்பர்னு வரணும். ஜப்பான் உருவாக்கிய சாஃப்ட் வங்கி வந்து பெப்பர். அப்போ இது தவறு. மகாபாரதம் தமிழ் படுத்தும் மதுராபுரி சங்கம் வைத்தும் எனும் வாக்கியம் சினம்னூர் செப்பிட்டு குறிப்பில் உள்ளது. இதுவும் கரெக்டு. சரியானது எதுன்னு கேட்குறாங்க. அப்போ 2 4 சரி. ஆப்ஷன் சி. அடுத்து எய்த் ஒன், நீர் எடுப்பவை நிலம் சாடுபவை மாறி ஏற்று சிலைப்பவை மண்டி ஆய்ப்பவையாய் இவ்வடி இடம்பெற்ற நூல். இது வந்து ஆக்சுவலாக இது வந்து காளை மாட்டை பற்றி சொல்லும். எருது மாடுதலை ஏறு தழுவுதல் அந்த விஷயங்கள்லாம் இதில் வந்து இருக்கும். இதில் இந்த காளை மாட்டை வந்து எந்த மாதிரி சொல்லியிருக்காங்க அப்படின்றது தான் இந்த வரியில் இடம்பெற்றிருக்கும். இது என்ன நூல் அப்படின்னா கலித்தொகை. ஆப்ஷன் ஏ. நைன்த் ஒன், தமிழ் என்னும் சொல்லிலிருந்து தான் திராவிட எனும் சொல் பிறந்தது என்று கூறிய மொழி ஆராய்ச்சியாளர். அதாவது தமிழ் திறமில திராவிட திராவிட இப்படிதான் வந்துச்சு திராவிடம் அப்படிங்கிற சொல் அப்படின்னு சொல்லிட்டு ஈராஸ் பதரியார் சொல்லியிருப்பாங்க. ஆப்ஷன் சி. 10th ஒன், ஏமுன் இவ்விருமையும் வரும் உயிரீற்று புணர்ச்சிக்கு எடுத்துக்காட்டு. ஏமுன் விருமையும் அப்படின்னா ஏ அப்படிங்கிற நிலைமொழியினோட இறுதியில ஏன்னு முடியும் இல்லையா, அதுதான் ஏ. ஏமுன் இவ்விருமையும் யாவும் வாவும் வரும் உயிரீற்று புணர்ச்சின்னு சொல்றாங்க. இதுல அந்த மாதிரி புணர்றது எதுன்னு ஆப்ஷன் டி, தேவடி. தே கூட்டல் இவ்வு அடி. இதுல இந்த இவ்வும் ஆவும் சேர்ந்து வாவாவும் வரலாம். தே கூட்டல் இதுல இந்த ஈயும் ஆவும் சேர்ந்து யாவாவும் வரலாம். அப்போ இங்க என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஏ முன், இந்த ஏ முன்
யாவான யாவ், இவ், இ. யா மற்றும் வா. ஏ முன் இவ்விருமையும் அப்படின்னு சொல்ற புணர்ச்சி விதைக்கு இது வந்து ஆப்ட் ஆகும். அப்போ ஆப்ஷன் பி வந்து கரெக்ட். அடுத்து 11th ஒன். சிற்பக்கலை குறித்த செய்திகளை அனைவரும் அறிந்து கொள்ளும் வகையில் தமிழ்நாடு தொழில்நுட்ப கல்வி இயக்ககம் டேஸ் என்ற நூலை வெளியிட்டுள்ளது. ஆப்ஷன் ஏ சிற்பச்செந்நூல். அடுத்து 12th ஒன். ராவண காவியம் காலத்தின் விளைவு ஆராய்ச்சியின் அறிகுறி புரட்சிப் பொறி உண்மையை உணர வைக்கும் உன்னத நூல் என கூறியவர் அறிஞர் அண்ணா. அதாவது பேரறிஞர் அண்ணா. இவர் தான் வந்து ராவண காவியத்தை பத்தி இது சொல்லியிருப்பார். அடுத்து நாகசுர கருவிகள் செய்ய பயன்படும் மரம் எதுன்னா ஆச்சா மரம். அதாவது இதுக்கு வந்து ஆப்ஷன் சி கரெக்ட். ஆச்சா மரம்ன்றது வந்து ரொம்ப பழமையான அந்த ஆச்சா மரத்துல தான் நாகசுர கருவிகள்லாம் வந்து செய்வாங்க. இந்த பழமையான இது வந்து எங்க கிடைக்கும் அப்படின்னா, ரொம்ப வீடுகள்லாம் வந்து மேற்கூரைகள்ல பயன்படுத்தியிருப்பாங்க இல்லையா? அந்த இதெல்லாம் ரொம்ப பழமையா இருக்கும். அத வந்து மோஸ்ட்லி யூஸ் பண்ணுவாங்க. ரொம்ப பழமையா இருக்கிற அந்த ஆச்சா மர கட்டைகள யூஸ் பண்ணி நாகசுர கருவிகள் செஞ்சா தான் அது வந்து ரொம்ப அ நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அந்த மாரி செய்வாங்க. அடுத்து 14th ஒன். மதுரையார் மன்னன் அடிநிலை தொட்டு எங்கும் அதிர புகுத கனா கண்டேன் தோழி. அப்படியே பாடியவர் யார்? அதாவது இந்த மாதிரி கனவு கண்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அம் தலைவி சொன்னதா தோழிகிட்ட ஆண்டாள் சொல்லியிருப்பாங்க. ஆண்டாள் தான் வந்து இந்த மாதிரி நான் கனவு கண்டேன். திருமால கல்யாணம் பண்ணிக்கிறேன். ஒரு வரிகள் இடம்பெற்றிருக்கும். அதாவது நாச்சியார் திருமொழி ஒரு பாடல்ல ஒரு பகுதியில வந்து இது இயற்றினது யார் அப்படின்னா ஆண்டாள். ஆண்டாள் தான் அந்த மாரி சொல்லி. அடுத்து 15th ஒன். ராவண காவியத்தில் இடம்பெற்றுள்ள 5 காண்டங்களில் இடம்பெறாத காண்டம். ராவண காவியத்துல வந்து அ 5 காண்டங்கள் இருக்கும். அதுல தமிழக காண்டம், இலங்கை இலங்கை காண்டம், ஆ விந்தக காண்டம். விதை காண்டம் கிடையாது. விந்தக விந்த காண்டம். அப்போ இது இல்ல. அப்படிங்கிறபோது படிப்புரி காண்டம், பழிநானு காண்டம் அப்படின்னு சொல்லிட்டு 5 காண்டங்களை கொண்டது. இதுல வந்து தவறானது அப்படின்னு சொல்லிட்டு இடம்பெறாத காண்டம் எதுன்னா விதை காண்டம். ஆப்ஷன் சி. மேதைக்கு உரையாமை செல்லும் உணர்வு என்னும் வரிகள் இடம்பெற்ற நூல். ஆப்ஷன் பி சிறுபஞ்சமூலம். சிறுபஞ்சமூலத்துல தான் செடிகள் வந்து சில செடிகள் விதைக்காமலே வந்து செடிகள் வந்து முளைக்கும். அந்த மாதிரி ஒரு மேதைக்கு வந்து சொல்லாமலே அவங்களுக்கு வந்து அந்த உணர்வு வந்து இருக்கும். சொல்லணுன்றது அவசியம். ஒரு லைன் வரும். அது வந்து எந்த பாடல்ல இடம்பெற்றிருக்கு அப்படின்னா, சிறுபஞ்சமூலம். ஆப்ஷன் பி. 17th ஒன். விருத்தப்பக்கலால் இயற்றப்பட்ட முதல் காப்பியம் எது? ஆப்ஷன் டி சீவக சிந்தாமணி. இதுதான் வந்து விருத்தப்பக்கலால் இயற்றப்பட்ட. அடுத்து 18th ஒன். பேராசிரியர் தனிநாயகம் அடிகள் எந்த நாட்டில் உள்ள பல்கலைக்கழகத்தில் ஆற்றிய உரை மனிதனுக்கு தேவையான ஆளுமை பற்றி விளக்குகிறது. தனிநாயகம் அடிகள் வந்து இலங்கை யாழ்ப்பாணத்துல ஒரு பல்கலைக்கழகத்துல வந்து ஒரு சொற்பொழிவு ஆற்றியிருப்பாரு. விரிவாகும் ஆளுமை அப்படின்னு பாடப்பகுதி. இதுல வந்து எந்தெந்த மாதிரிலாம் இருக்கணும், நம்மளோட பெர்சனாலிட்டிஸ் எப்படிலாம் மனிதன் இருக்கணும் அப்படின்ற வகையில இருக்கும். இது எந்த இடத்துல நடந்திருக்கும்னா இலங்கை. ஆப்ஷன் டி. அது நரிவிருத்தும் எனும் பாடலை பாடிய திருத்தக்கதேவர் எந்த சமயத்தைச் சேர்ந்தவர்? பி சமம். அடுத்து 20th ஒன். உயரப்பறத்தல் ஒளியிலே தெரிவதாகி கதைகளை இயற்றிய. ஆப்ஷன் ஏ கல்யாண சுந்தரம். கல்யாண்ஜி என அழைக்கப்படுகிற கல்யாண சுந்தரம். அக்கறை அப்படிங்கிற ஒரு நூல். அடுத்து 21 வேரில் பழுத்த பலா எனும் புதினத்திற்காக சாகித்ய அகாதமி விருது. ஆப்ஷன் சி சமுத்திரம். ஆப்ஷன் சி வந்து சுசமுத்திரம். அடுத்து நான் மனிதன் மனிதனை சார்ந்த எதுவும் எனக்கு புறமன்று என்று கூறியவர் லத்தீன் புலவர் தெரன்ஸ் அப்படின்னு சொல்றாரு. ஆப்ஷன் சேர சோழ பாண்டிய மன்னர்களை பற்றி பாடப்பட்ட முத்தொள்ளாயிரம் என்ற நூல் எத்தனை பாடல்களை கொண்டுள்ளது? முத்தொள்ளாயிரத்துல வந்து மூவேந்தர்களை பத்தி பாடியிருப்பாங்க தான். அதுல வந்து 900 பாடல்கள் இருக்கு. ஆப்ஷன் பி கரெக்ட். இது 24 சிவக சிந்தாமணி டேஸ் இலமங்களை கொண்டுள்ளது. 13 இலமங்கள். ஆப்ஷன் ஏ. அடுத்து 25 ஞானபானு என்ற மாத பத்திரிகையின் ஆசிரியர் சுப்பிரமணிய சிவா. ஆப்ஷன் பி. அடுத்து 26 கூற்று 1 வந்து மாப்போ சிவஞானம் சிலம்பு செல்வர் என அழைக்கப்படுகிறார். ஏன் சிலம்பு செல்வர் அப்படின்னு சொன்னாங்க? சிலப்பதிகாரத்தை வந்து எல்லா இடத்துலயுமே பரப்புவாரு. அதனால வந்து இவருக்கு வந்து மாப்போசிக்கு வந்து சிலம்பு செல்வர் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து கூற்று 2 வள்ளலார் கண்ட ஒருமைப்பாடு எனும் இவருடைய நூலுக்காக 1966ஆம் ஆண்டு சாகித்ய அகாதமி.
வாங்கியிருப்பாங்க. ஆமா. சாகித்ய அகாதமி விருது. இவரு வந்து தமிழரசு கழகம் இதெல்லாமே கொஞ்சம் இருப்பாரு. நெறைய வந்து நம்மளோட தமிழ்நாட்ல இருக்கிற அந்த இடங்கள வந்து நம்ம தமிழ்நாட்டோட இணைச்சதுக்கு இவரும் வந்து ரொம்ப இது பண்ணி ஹெல்ப் பண்ணி அந்த இதுல 2 கூற்றுமே வந்து கரெக்ட்டானது தான். அப்ப கூற்று 2ம் 3 ஒன். சாகித்ய அகாதமி விருது பெற்ற ஜெயகாந்தனின் படைப்புகளில் சரியானது எது? சாகித்ய அகாதமி வந்து ஆப்ஷன் பி சில நேரங்களில் சில மனிதர்கள் அப்படிங்கிற ஒரு புதினத்துக்கு தான் வந்து சாகித்ய அகாதமி விருது பெற்றிருக்கு. "உன்னைப்போல் ஒருவன்" அப்படிங்கிறது வந்து இது வந்து ஒரு திரைப்படம். இதுக்கு என்ன ம் விருது அப்படின்னா, குடியரசுத் தலைவர் விருது. குடியரசுத் தலைவர் விருது. அடுத்து இமயத்துக்கு அப்பால்னா சோவியத் நாட்டு விருது. போல் ஒருவன். குடியரசுத் தலைவர் விருது. இமயத்துக்கு அப்பால்னா சோவியத் நாட்டு விருது. யுகசந்தி அப்படிங்கிறது வந்து ஒரு சிறுகதை தொகுப்பு. சில நேரங்களில் சில மனிதர்கள் அப்படின்றதுக்கு தான் வந்து சாகித்ய அகாதமி விருது வந்து. அடுத்து வீரமாமுனிவரின் காலம் வந்து கிபி 17ஆம் நூற்றாண்டு. பி. அடுத்து 29 செந்தமிழ் சொற்பிறப்பியல் அகரமுதலி திட்ட இயக்குனராக பணியாற்றினார் அப்படின்னா தேவிநேய பாவனர். ஆப்ஷன் டி. இவர் தான் வந்து சொல்லாராய்ச்சியில் உச்சம் தொட்டவர்னு சொல்றாங்க. புதிய உரைநடை எனும் நூலுக்காக சாகித்ய அகாதமி விருது பெற்ற உரைநடை அணிகலன் அப்படின்னு சொல்லி பாடப்பகுதி. ஆப்ஷன் ஏ எழில் முதல்வன் தான் வந்து புதிய உரைநடை எனும் நூலுக்கு வந்து சாகித்ய அகாதமி விருது. 31 மருந்தி ஆயினும் விருந்தொடு உண்ணினும் ஆசிரியர் பி. ஔவையார். ஒன்றை வேந்தன்ல இந்த மாரி சொல்லி. அடுத்து 32 மைக்கடல் முத்துக்கு ஈடாய் மிக்க நெல் முத்து வரிகளிடம் முக்குடல். இதுக்கு வந்து ஆசிரியர் பேர் தெரியாது. யார் எழுதியிருப்பாங்கன்றது தெரியும். 33 வந்து கூத்தராற்றுப்படையின் ஆசிரியர். கூத்தராற்றுப்படை அப்படின்னா எத சொல்றாங்க? மலைப்படுகுடா. மலை அ மலை வந்து யானைக்கு வந்து உருவகம் செஞ்சு, யானை மலையின் மேல் எழுகிற அந்த சத்தம் வந்து யானையினோட மதம் மதம் பிடிச்ச யானை அந்த யானையினோட சவுண்டு மாதிரி இருக்கு. சொல்ற ஒரு நிகழ்வா இருக்கும். மலைப்படுகுடாம் அப்படிங்கிறது. அதனால தான் இதுக்கு மலைப்படுகுடான்னு பேர் வந்து. இது கூத்தராற்றுப்படைன்னு சொல்லிட்டு அழைக்கிறான்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இது வந்து 10 பாட்டு நூல்களுள் ஒன்று. 583 அடிகள் வந்து இருக்கும். இத யார் எழுதியிருக்காரு அப்படின்னா வந்து பெருங்கௌசிகன். ஆப்ஷன் ஏ. 34 கடும்பு என்னும் சொல்லின் பொருள் என்னன்னா சுற்றம். ஆப்ஷன் டி. 35 கீழ்க்கண்ட சொற்றொடர்களில் சரியானது. ஸ்டீஃபன் ஹாக்கிங் 2012இல் நடைபெற்ற பாரா ஒலிம்பிக் விளையாட்டுப் போட்டிகளில் தொடக்க விழா நாயகர் என்ற சிறப்பை பெற்றார். அடுத்த தலைமுறை பெருவெடிப்பிற்கு உட்பட உள்ளிட்ட தொலைக்காட்சி தொடர்களிலிருந்து பங்கேற்றார். இதுவும் கரெக்ட். போயிங் 727 என்ற விமானத்தில் பூஜ்ய ஈர்ப்பு விசை பயணத்தை மேற்கொண்டு எல்லையற்ற தன்மையை உணர்ந்தார். கரெக்ட். காலத்தின் சுருக்கமான வரலாறு என்ற நூல் 1988ஆம் ஆண்டு வந்து வெளிவந்தது. இந்த காலத்தின் சுருக்கமான வரலாறுல வந்து எதெத பத்தி சொல்லியிருப்பாங்கன்னா, கருந்துளை, அ பெருவெடிப்பு கோட்பாடு. இத பத்தி அந்த நூல்ல வந்து சொல்லியிருக்கோம். இது வந்து 1,00,00,000 புக்குக்கு மேல வந்து சேல் ஆச்சு அப்படின்னு ஸ்டீஃபன் ஹாக்கிங். இதுல வந்து எல்லாமே சரியா தான் இருக்கு. ஆப்ஷன் சி அனைத்தும் சரி. 36 சுடுமன் எனும் குறும்படத்திற்காக அனைத்துலக விருதினை பெற்றவர். சுடுமன் கிடையாது ஆக்சுவலா இது. சுடுமன் சிலை. சுடுமன் சிலைகள் அப்படிங்கிறது அது ஒரு ஷார்ட் ஃபிலிம். இதுக்காக அனைத்துலக விருதினை யார் வந்து பெற்றிருப்பாங்கன்னா, பாய்ச்சல் அப்படிங்கிற பாடப்பகுதியில வர ச. கந்தசாமி. ஆப்ஷன் ஏ. அடுத்து 37 கோப்பெருகேசரி, திருபுவன சக்கரவர்த்தி என்ற பட்டங்களால் அழைக்கப் பெற்றவர் யார் அப்படின்னா, 2ஆம் ராசராச சோழன். ஆப்ஷன் சி. அதாவது இது வந்து மெய்கீர்த்தியில தான் வரும். மெய்கீர்த்தி எழுதுற பழக்கம் வந்து 1ஆம் ராஜராஜ சோழன் காலத்துல இருந்து வந்து ஸ்டார்ட் ஆச்சு. இதுல வந்து 2ஆம் ராஜராஜ சோழன பத்தி சொல்லியிருப்பாங்க. அவர் முதல்ல இந்த கோப்பெருகேசரி, திருப்புவன சக்கரவர்த்தி பட்டத்தினால அழைக்கிறாங்க. அப்போ 37க்கு வந்து ஆப்ஷன் சி கரெக்ட். அடுத்து 38
கிராம ஊழியம் என்னும் இதழில் ஆசிரியராக பணியாற்றியவர் யாருன்னா ஆப்ஷன் சி ராசகோபால். 39 1974 நோபல் பரிசுக்கு இணையான மகசேச விருது வாங்கியவர் யாருன்னா ஆப்ஷன் சி. ஆப்ஷன் பி பாலசரஸ்வதி. அடுத்து 40 வடு அப்படின்னா மாவடுன்னு சொல்லிட்டு மான் பிஞ்சதான் வடுன்னு சொல்லுவாங்க. கற்கள் அப்படின்னா இளநெல். கூலம் அப்படின்னு நெல் புழுது முதலிய தானியம். உண்மை அப்படின்னா வரகு கேழ்வரகு முதலியவற்றின் மூடி. அப்போ இதுல எதுன்னா 2 1 4 3 ஆப்ஷன். அடுத்து 41 நதியின் கால்கள் என்னும் கவிதை தொகுப்பின் ஆசிரியர் யார் அப்படின்னா முகமது ரஃபி. இவர் வந்து நாகூர் ரூமின்னு சொல்லிட்டு நாகூர் ரூமி என்னும் இயற்பெயர் கொண்ட முகமது ரஃபி. இவர் தான் வந்து நதியின் கால்கள், 7வது சுவை, சொல்லாத சொல் கவிதை ஆசிரியர். அடுத்து 42 திருக்குறள் மெய்ப்பொருள் உரை எனும் நூல் பாவலரேறு பெருஞ்சித்திரன். 43 தேனிலே ஊறிய செந்தமிழின் சுவை தேரும் சிலப்பதிகாரம் அதை என்னும் வரிகள் இடம்பெற்ற நூல் எதுன்னா அந்த நூலை இயற்றியவர் யார் அப்படின்னா நான் கவிமணி. நமசிவாயருக்கும் இது மாதிரி ஒரு மாதிரி வரும். அதாவது தேனிலே ஊறிய செந்தமிழ் மொழியே அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் ஆகும். அந்த நூலை எழுதுனது யாருன்னா வந்து அந்த பாடல் எழுதுனது நமசிவாயர். இங்க வந்து தேனிலே உரிய செந்தமிழின் சுவை தேரும் சிலப்பதிகாரம் அதேன்னு சொல்லி கவிமணி. 44 பின்வரும் கூற்றுகளில் தவறானது எதுன்னு கேட்குறாங்க. உலகளவில் காற்றலை உற்பத்தியில் இந்தியா 5வது, மாசுபடுத்துறதுல இந்தியா 2வது இடம். இதுவும் கரெக்ட், இதுவும் கரெக்ட். மதுரை இளநகனார் கடுங்காற்று மணலை கொண்டு வந்து சேர்க்கிறது என்று காற்றின் வேகத்தை பற்றி காற்றின் ஆற்றலை வலிமிகின் வழி இல்லை. இது புறநானூறு பாடல் தான். ஆனா வலிமிகின் வழி இல்லைன்னு சொல்லிட்டு ஔவையார் சொல்ல மாட்டாங்க. ஔவையார் இல்லாம ஐயூர் ஐயூர் முடவனார் தான் வந்து சொல்லியிருக்காங்க. அப்போ இது வந்து தவறானது. தவறானது தான் கேட்குறாங்க. அப்போ ஆப்ஷன் 4. அடுத்து 45 உரைநடையும் கவிதையும் இணைந்து ஞாபகட்டுக்கு அப்பாற்பட்டு உருவாகும் கவிதை வடிவம் வசன கவிதை. பாரதியார் எழுதி வசன கவிதை எழுதுற அல்லவர் வந்து பாரதியார் தான். அதுதான் அப்படி சொல்லுவாங்க. அடுத்து 46 குறிஞ்சி நிலத்திற்குரிய பறவை பறை வந்து நெல்லருகினே அப்படிங்கிறது வந்து மருதத்துக்கு. ஏர்கோட்பறை அப்படின்னா முல்லை. இதுவும் மருதம் தான். மணமுலா நெல்லருகினே மருதன். குறிஞ்சி நிலத்தக்கூடியது வந்து தொண்டம். அடுத்து 47 களம்பாக துடித்து நின்ற உனக்கு வெற்றிச்சாறு கிடைத்துவிட்டது உண்டு மகிழ்ந்தாய் உன் புன்னகைதான் அதற்கு சான்று என கூறி. அடுத்து 48 தாய்லாந்து மன்னர் முடிசூட்டு விழாவில் டேஸ் மற்றும் டேஸ் பாடல்களை தாய்மொழியில் எழுதி வைத்து பாட தனிநாயகம் அடிகள் கூறுகிறார். எந்த பாடல் அப்படின்னா திருப்பாவையும் திருவெம்பாவையும். அடுத்து 49 வட இந்திய பெருங்கடலில் உருவாகும் புயலுக்கு பெயர் வைக்கும் நடைமுறை வந்து டேசா மாநிலம். ஆப்ஷன் ஏ 2000 ஆண்டுல இருந்து. அடுத்து 51 நன்னன் எனும் குறுநில மன்னனை பாட்டுடை தலைவனாக ரணிய முட்டத்து பெருங்குன்று பெருங்கௌசிக்கினார் பாடியது டேஸ் ஆகும். அது வந்து ஆப்ஷன் டி மலைப்படுகிடா. தான் சொன்னேன். கூத்தராற்றுப்படை அப்படிங்கிறது வந்து மலைப்படுகிடா வந்து எழுதினவர் வந்து பெருங்கௌசிக்கினார்னு சொன்னேன். இதுல வந்து பாட்டுடை தலைவனா வந்து நன்னன் எனும் குறுநில மன்னனை இருப்பாங்க. ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட வந்து இந்த 50 கொஸ்டினுக்காக ஆன்சர் வந்து முடிஞ்சுது. டெஸ்ட் பேட்சும் இதோட வந்து 10 கொஸ்டினும் டெஸ்ட் பேட்ச் போட்டிருந்தோம். 10 டெஸ்ட்டும் வந்து முடிஞ்சுது. இதை வந்து நீங்கள் அடிக்கடி ப்ராக்டிஸ் பண்ணி தமிழில் மட்டும் நீங்கள் தரவாய்க்கோங்க. ப்ளஸ் இந்த இதுவும் மட்டும் இதுவும் இல்லாமல் நீங்கள் இன்னும் நிறைய கொஷின்ஸ் வந்து நீங்கள் அட்டென்ட் பண்ணி ப்ரிப்பேர் ஆகிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், திரும்ப மறுபடியும் இன்னொரு புது டாப்பிக்கோட இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். தேங்க்யூ.